Jesus took these Old Testament examples and applied them to our time. பழைய ஏற்பாட்டின் உதாரணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து நம்முடைய காலங்களுக்கு அவர் அதை பொருத்துகிறார். He drew a contrast between a wholehearted prophet like Noah and a compromising person like Lot. முழு இருதயமுடைய தீர்க்கதரிசியாகிய நோவாவுடைய வாழ்க்கையும் ஒத்துப்போகிற அரைகுறை விசுவாசியாக இருக்கிற லோத்துடைய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை அங்கே ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். We saw that both of them escaped judgment. இருவருமே நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். But there was a tremendous difference between the influence Noah had on earth and that Lot had in Sodom. ஆனால் நோவாவுக்கு இந்த பூமியிலே இருந்த செல்வாக்குக்கும் லோத்துக்கு இந்த பூமியிலே இருந்த செல்வாக்குக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். And this is a contrast that we see throughout the Bible. வேதம் முழுவதுமாக இந்த வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். Two types of believers. இரண்டு விதமான விசுவாசிகள். One wholehearted for God. ஒருவர் தேவனுக்கென்று முழு இருதயமுடையவராய் இருக்கக்கூடிய விசுவாசி. And the other compromising. இன்னொருவர் ஒத்துப்போகிறவர் அரைகுறை விசுவாசி. We can picture these two. We can talk about these two believers with two words. இரண்டு வார்த்தைகள் மூலமாக நாம் இந்த இரண்டு விசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கலாம். One is ஒன்று those who think of what is the maximum I can do for the Lord on earth. இந்த பூமியிலே நான் தேவனுக்கென்று அதிகபட்சமாய் நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார். The word that characterizes such believers is maximum. இப்படிப்பட்ட விசுவாசிகளை அழகுபடுத்துகிற வார்த்தை என்பது அதிகபட்சம். What is the maximum I can do for God in a day? ஒரு நாளிலே அதிகபட்சமாய் நான் தேவனுக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum I can do with one life God has given me? தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலே அதிகபட்சம் நான் என்ன செய்ய முடியும்? What is the maximum I can do with the money God has given me? தேவன் எனக்கு கொடுத்த பணத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவனுக்கு what is the maximum I can do with my house and property and other things God has given me on earth? தேவன் இந்த பூமியிலே எனக்கு கொடுத்திருக்கிற வீடு எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்காக எதை சாதிக்க முடியும் என்று யோசிக்கிறவர்கள். There are people like that who are counting for God, who are standing for God in the last days. Very few. நாட்களிலே மிக சிலர் இப்படி தேவனுக்காக நிற்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். And but the vast majority of believers in the last days are like Lot. ஆனால் கடைசி காலங்களிலே அதிகபட்சமான பெரும்பான்மையான விசுவாசிகள் லோத்தை போல இருக்கிறார்கள். Their question is, what is the minimum I have to do in order to go to heaven? பரலோகத்துக்கு போவதற்கு குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Like I said yesterday, நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல everybody sitting here falls into one of these two categories. எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு குழுக்களிலே ஒன்றிலே கண்டிப்பாக இருக்கிறீர்கள். I don't know which category you are and God is the judge of that. நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் தான் அதை நீதி தீர்க்கிறவர். You know about yourself. ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். There are some people sitting here இங்கே ஒரு சில ஜனங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் whose attitude is, what is the maximum I can do for God with my one life on earth? இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறார்கள். What is the maximum I can do with my time, my money, my energies, my property, everything? என்னுடைய சக்தியின் மூலமாக, என்னுடைய நேரத்தின் மூலமாக, என்னுடைய பணத்தின் மூலமாக, சொத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum I can do with my intelligence and my abilities and natural gifts and supernatural gifts for the Lord? எனக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட தாளந்தின் மூலமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாளந்தின் மூலமாக, என்னுடைய புத்தியின் மூலமாக, என்னுடைய திறமைகளின் மூலமாக அதிகபட்சம் தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? You know whether you belong to that category or not. இந்த கூட்டத்தை நீங்கள் சேர்ந்தவர்களா இல்லையா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். Don't fool yourself. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Ask yourself whether that is the thing that drives you in your life. இந்த காரியம் தான் உங்களை வாழ்க்கையிலே உந்தி செல்லுகிறதா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். And then there are many others sitting here இன்னும் பல இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் whose attitude is, what is the minimum I have to do in order to go to heaven? பரலோகத்துக்கு போவதற்கு குறைந்தபட்சம் நான் செய்வது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள். What is the maximum I can do to enjoy myself and not go to hell? நான் அதிகபட்சம் எவ்வளவு இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை அனுபவித்து அதே சமயத்தில் நரகத்துக்கும் போய்விடக் கூடாது என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum way in which I can use everything God has given me for myself, belong to a good church and not go to hell?
நல்ல ஒரு சபையை சேர்ந்தவனாய் இருக்க வேண்டும், தேவன் எனக்கென்று கொடுத்த எல்லா காரியங்களும் நன்றாக அனுபவிக்க வேண்டும், அதே சமயத்தில் நரகத்துக்கும் போய்விடக் கூடாது என்று யோசிக்கிறவர்கள். Their word maximum is for themselves. அவர்கள் பயன்படுத்துகிற அதிகபட்சம் என்கிற வார்த்தையானது அவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. The first group, the word maximum is for God. முதல் கூட்டத்தாரிலே அதிகபட்சம் என்கிற வார்த்தையானது தேவனை சார்ந்த ஒரு வார்த்தை. That is the difference between Noah and Lot. நோவாவுக்கும் லோத்துக்கும் இதுதான் வித்தியாசம். And that is the difference from the beginning till the end of the Bible. வேதத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை இதுதான் அந்த வித்தியாசம். There have been a few people ஒரு சில ஜனங்கள் இருக்கிறார்கள் whose whole mind and thinking was, what can I do for God? Maximum in this one life. அதிகபட்சம் இந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்றே அவருடைய சிந்தையும் எண்ணமும் காணப்படுகிறது. Jesus spoke in relation to the last days. கடைசி நாட்களை குறித்து இயேசு பேசினார். I want to turn to a verse in Matthew chapter 11. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். We know that for the first coming of Jesus Christ, God sent a forerunner to prepare the way for him called John the Baptist. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவருக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகனை தேவன் அனுப்பினார். And Jesus said about him in Matthew 11 verse 11 that he was the greatest human being ever born on earth. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே பூமியிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். He was greater than Mary, the mother of Jesus. இயேசுவுடைய தாயாகிய மரியாளை காட்டிலும் பெரியவன் யோவான் And he was ஸ்நானகன். greater than every person ever born up until that time. அந்த நாள் வரை பூமியிலே பிறந்த எந்த ஒரு மனிதனை காட்டிலும் பெரியவனாய் யோவான் ஸ்நானகன் இருந்தான். Next to Jesus, up to that time, the greatest person was John the Baptist. அந்த காலம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்ததாக பெரியவனாய் இருந்தவன் யோவான் ஸ்நானகன். Jesus did not live under any illusion that his mother Mary was greater than John the Baptist. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் மரியாள் தான் பெரியவள் என்றதான ஒரு கற்பனையிலே இயேசு வாழவில்லை. Mary was a very godly woman, but John the Baptist was greater. மரியாள் மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு ஸ்திரீதான், ஆனால் யோவான் ஸ்நானகன் மரியாளை காட்டிலும் பெரியவன். Those are the words of Jesus. இந்த வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள். And I believe his words. நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன். And then Jesus said, பிறகு இயேசு சொன்னார், in the Old Testament there was a prophecy that God would send Elijah before the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எலியாவை அனுப்புவேன் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. That was the last prophecy in the last page of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தின் கடைசி பக்கத்திலே இருக்கிறதான கடைசி தீர்க்கதரிசனம். Malachi 4 verse 5. மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Behold, I am going to send you Elijah the prophet before the coming of the great and terrible day of the Lord. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். It is not Elijah going to physically come from heaven. எலியா சரீர பிரகாரமாக வானத்திலிருந்து கீழே இறங்கி வர மாட்டார். But what it meant is there would be a prophet in the spirit of Elijah. எலியாவை போல ஆவியுள்ள ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் இதனுடைய அர்த்தம். A prophet with the same spirit of Elijah would come preparing the people for the coming of the Lord. ஆண்டவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் அதே ஆவியை கொண்ட தீர்க்கதரிசி கடைசி நாளிலே வருவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். And before John the Baptist was born, யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாக the angel Gabriel, we read in Luke chapter 1, came to Zechariah his father. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய தகப்பனாகிய சகரியாவினிடத்திலே அந்த காபிரியேல் தூதன் இறங்கி வருகிறான். He said, Zechariah, you're going to have a son named John. சகரியாவே உனக்கு யோவான் என்கிறதான ஒரு மகன் பிறப்பான். Two wonderful things about him. அவனை குறித்து இரண்டு அற்புதமான காரியங்கள். Luke 1 verse 15. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் He will வசனம். be great, not in the sight of men, but in the sight of the Lord. அவன் பெரியவனாய் இருப்பான், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. Second, இரண்டாவது he காரியம், will be filled with the Holy Spirit inside his mother's womb. அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். He cannot even pray there. அவன் அங்கிருந்து ஜெபிக்க கூட முடியாது. That shows how God can fill a person with the Holy Spirit even when the person is as helpless as a baby inside a mother's womb. ஒரு தாயின் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை எந்த அளவுக்கு உதவியற்றதா இருக்கிறதோ அப்படி உதவியற்ற ஒரு மனிதனுக்கு கூட தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தர முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. And then he said, பிறகு சொல்கிறார், when this boy grows up, இந்த பையன் வளரும் பொழுது, verse 17, 17ஆம் வசனம், he will go as a forerunner before Jesus, before the Lord, in the spirit and power of Elijah. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய்
அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். And what will be his ministry? அதுதான் அவருடைய ஊழியமாயிருக்கும். He's going to bring parents and children towards each other. பிதாக்களை பிள்ளைகளையும் ஒன்றாக கொண்டு வருவான். So one of the great ministries of this prophet will be to emphasize the importance of the home life. ஆகவே இந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். Now there are not many people preaching about the importance of the home life in our days. நம்முடைய நாட்களிலே குடும்ப வாழ்க்கையை குறித்து அதிகமாக வலியுறுத்தி பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் அநேகர் இல்லை. But this prophet would bring people, fathers and children together. இந்த தீர்க்கதரிசியோ பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்திற்கும் கொண்டு வருவான். Which teaches us that in the last days there will be a spirit separating fathers from their children. கடைசி நாட்களிலே ஒரு ஆவி பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்கக்கூடிய ஆவி கிரியை செய்யும் என்பதை இந்த வசனம் போதிக்கிறது. That was how it was in Jesus' time. அப்படித்தான் இயேசுவின் நாட்களிலே இருந்தது. Now I want to come back to this passage. Before that I want to read Matthew chapter 11 once again. இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பதாக மீண்டுமாய் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க So John the விரும்புகிறேன். Baptist came in the spirit of Elijah. ஆகவே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியோடு கூட இந்த பூமிக்கு வந்தார். He was a fulfillment of that prophecy in Malachi 4. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் யோவான் ஸ்நானகன் வந்தார். But Jesus said one important thing. இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். That is in Matthew 11 and verse 13. அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் verse 14. 14ஆம் வசனத்திலே இருக்கிறது. Matthew 11 verse 14. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் He told வசனம். the people of Israel, அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், if you care to accept him, then he is Elijah who was to come. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். He who has ears to hear, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Did you hear that? கேட்டீர்களா? If you people in Israel accept him as Elijah, then he is the Elijah to come. இஸ்ரவேல் ஜனங்களே, அவனை நீங்கள் எலியாவாக ஏற்றுக்கொண்டால் அவன் எலியா என்று சொல்கிறார். And we know that Israel did not accept him. இஸ்ரவேல் தேசமானது அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். They chopped off his head and killed him. அவனுடைய தலையை சீவி வெட்டி அவனை கொலை செய்து விட்டார்கள். And therefore, ஆகவே there is going to be another fulfillment of that prophecy in Malachi chapter 4. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசனத்தின் இன்னொரு நிறைவேறுதல் வரப்போகிறது. That before the second coming of Christ, கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக there will again be the spirit of the prophet Elijah preparing people for the coming of the Lord. இயேசுவுடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக மீண்டுமாய் எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி வருவான். And the difference is going to be this, அதனுடைய வித்தியாசம் இப்படித்தான் இருக்க போகிறது. that before the first coming of the Lord, it was one person who was the prophet, John the Baptist. இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அந்த எலியா என்பவன் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவன்தான் யோவான் ஸ்நானகன். But before the second coming of Christ, ஆனால் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக this prophet is going to be the body of Jesus Christ. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்க போகிறார். He is not going to be one person. அவன் ஒரு ஆளாக இருக்க போவதில்லை. In the Old Testament it was one person, John the Baptist. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு நபராய் இருந்தான், அவன்தான் யோவான் ஸ்நானகன். But now இப்பொழுதோ it is going to be a body. அது ஒரு சரீரமாக இருக்க So in போகிறது. other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் God's will for the church in the last days is this, சபையை குறித்த தேவனுடைய சித்தம் இந்த கடைசி நாட்களில் இப்படித்தான் இருக்கிறது. that it must go in the spirit of Elijah and John the Baptist to prepare people for the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த யோவான் ஸ்நானனுடைய ஆவியோடும் எலியாவின் ஆவியோடும் சபை கிரியை செய்ய வேண்டும். Those days John the Baptist was the forerunner for the coming of Christ. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் இருந்தான். And today the church is to be the forerunner for the second coming of Christ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக சபையானது இருக்க வேண்டும். So what is the church supposed to do? ஆகவே இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்க And வேண்டும்? then we can ask ourselves whether the church is doing it. இப்பொழுது நாம் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? Are the preachers in the church doing this ministry? இந்த ஊழியத்தை சபையிலே உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்க வேண்டும். Now let us turn to Luke 1 verse 17 again. இப்பொழுது மீண்டுமாய் லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வருவோம். The ministry of John the Baptist is described here like this. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இப்படித்தான் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. There are two things that he is going to do to prepare people for the coming of the Lord. ஜனங்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு காரியங்களை அவன் செய்கிறான். Please listen carefully. தயவு செய்து கவனமாய் There கேளுங்கள். are two things that the church is supposed to emphasize
before the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக சபையானது இரண்டு காரியங்களை வலியுறுத்தி கூற வேண்டும். Number 1, முதலாவது காரியம் home relationships. குடும்ப உறவுகள். Fathers and children becoming friends. பிதாக்களும் பிள்ளைகளும் அல்லது அப்பாமார்களும் மகன்களும் நண்பர்களாக மாறுவது. Fathers bringing up their children in godly ways. தகப்பன்மார் பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள வாழ்க்கையில வளர்ப்பது. Children respecting their parents as godly men. பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை தேவ பக்தியுள்ளவர்களாக மதிக்க கற்றுக்கொள்வது. Instead of the distance that we see nowadays in the world between parents and children. இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள நீண்ட இடைவெளியை நாம் பார்க்கிறோம். The church is going to bring parents and children together. சபையானது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்க்க போகிறது. There are some churches which have only got old people. ஒரு சில சபைகளிலே பார்த்தால் வெறும் வயதானவர்கள் மட்டுமே இருப்பார்கள். That's wrong. அது தவறு. There are some churches which have only got young people. ஒரு சில சபைகளிலே பார்த்தால் வாலிபர்கள் மட்டுமே இருப்பார்கள். That's also wrong. அதுவும் தவறுதான். Because the church is supposed to have both. சபை என்பது இந்த இருவரையும் கொண்டிருக்க வேண்டும். Fathers and children. பிதாக்களும் பிள்ளைகளும். Children will go completely astray without the fathers. பிதாக்கள் இல்லாவிட்டால் பிள்ளைகள் வழி தவறி போய் விடுவார்கள். And if fathers by themselves will not be able to continue the work into a second generation if there are no children. பிள்ளைகள் அங்கே இல்லாவிட்டால் பிதாக்களே இரண்டாவது தலைமுறைக்கு ஊழியத்திற்கு ஆடியார்கள். So every true church of Jesus Christ must have godly parents and godly children. ஆகவே ஒவ்வொரு மெய்யான சபையும் தேவபக்தியுள்ள பெற்றோர்களையும் தேவபக்தியுள்ள பிள்ளைகளையும் கொண்டிருக்க வேண்டும். So a church that does not emphasize home relationships is not preparing people for the coming of the Lord. ஆகவே எந்த சபை குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதோ அது ஜனங்களை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். You know what the Lord said in Malachi chapter 4? மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? The last word in the Old Testament, in the English Bible anyway, is the word curse. ஆங்கில வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? சாபம். Did you know that? உங்களுக்கு அது தெரியுமா? The last word in the Old Testament is curse. பழைய ஏற்பாட்டிலே கடைசி வார்த்தை ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும்போது சாபம். The last word in the New Testament is the grace of our Lord Jesus Christ. புதிய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. But why does God say in the last verse of the Old Testament he will smite the earth with a curse? இந்த பூமியை சாபத்தினாலே அடிப்பேன் சங்காரம் பண்ணுவேன் என்று ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கடைசியிலே சொல்லுகிறார்? Because fathers and children are far apart. ஏனென்றால் பிதாக்களும் பிள்ளைகளும் தூர விலகி நிற்கிறார்கள். Family relationships are broken down. குடும்ப உறவு முறிந்து காணப்படுகிறது. Now we know that in western countries it is like that. மேற்கத்திய நாடுகளிலே அப்படித்தான் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். There is so much divorce that children don't even know who their father is. தங்களுடைய தகப்பன் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு விவாகரத்து மலிந்து காணப்படுகிறது. That spirit is spreading all over the world. அந்த ஆவி உலகம் முழுவதுமாய் பரவிக் கொண்டிருக்கிறது. And there may not be divorce in India, but even in India fathers and children are far apart. இந்தியாவிலே ஒருவேளை விவாகரத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் அவர்கள் தூர விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். Today's young people, when they have a problem, இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது who do they go to seek counsel for their problem? ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக யாரை நோக்கி போகிறார்கள்? They don't go to their fathers. தங்களுடைய அப்பாவினிடத்திலே போவதில்லை. The father is such a distant person. ஏனென்றால் அப்பா தூர இருக்கிறவர். They go to some young person of their own age. தங்களுடைய சொந்த வயதிலே இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பர்களிடத்திலே தவறாக செல்கிறார்கள். Who does not have the wisdom to advise them? அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஞானம் அவர்களிடத்திலே இல்லை. That is why so many believers, their children are out in the world today. ஆகவே தான் अनेक விசுவாசியினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள். So many preachers, their children are all wayward. अनेक பிரசங்கியாருடைய பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் சுற்றிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Why? ஏன்? They have not, in their home, the spirit of the world has not been conquered. அங்க அந்த குடும்பங்களிலே உலகத்தின் ஆவியானது மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. Do you know what the church needs? சபையின் என்றால் என்ன தெரியுமா? The spirit of Elijah. எலியாவின் ஆவியுடைய சபை. Spirit of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய ஆவி இருக்கக்கூடிய இடம். That preaches repentance. அது மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறது. To bring the fathers and children back to each other. அது தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக கொண்டு வருகிறது. To make fathers and children friends with each other. தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் அவர்கள் நண்பர்களாக மாற்றுகிறது.